என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலபுருஷ ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய 12 ராசிகளில் ஆட்சி, உச்சம், நீச்சம் பெறக்கூடிய கிரகங்களை ஜாதகம் பார்க்கும்போது நம்ம எப்படி அதை கையாளுறோம் அப்படிங்கிறது தான் அந்த பதிவுல பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல 12 ராசிகளை குறிக்குது. அதாவது மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகள் தான் காலபுருஷ லக்னம் அல்லது காலபுருஷ ராசி. இந்த காலபுருஷ ராசியில ஒவ்வொரு ராசியிலும் ஒரு கிரகம் ஆட்சி, ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் நீச்சமாகும். அதாவது மிதுன ராசி, சிம்ம ராசி, கும்பராசி, இந்த 3 ராசியில உச்ச கிரகம் நீச்ச கிரகம் கிடையாது, ஆட்சி கிரகங்கள் மட்டும் உண்டு. மற்ற 9 ராசியிலையும் ஆட்சி, உச்சம், நீச்சம் அப்படின்னு 3 தன்மையில சில கிரகங்கள் இருக்கும். இதோட வேலை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, காமனா எல்லாரும் ஏதேனும் ஒரு லக்னத்துல பிறப்போம். அந்த லக்னத்துக்கு ஏதாவது ஒரு ராசியில, ஏதாவது ஒரு பாவகத்துல நம்ம ஒரு பலனை எடுக்கும்போது, உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு மேச லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு அப்படின்னா, அந்த மேச லக்னத்துக்கு ஒரு திருமணம் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு திருமணம் செய்யும் போது லக்னத்துக்கு 7ஆம் இடமான துளாராசி 7ஆம் இடமா வரும். அதாவது 7ஆம் பாவம்னு சொல்லுவோம். ஒரு லக்னம் போட்டா லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ராசி கட்டத்துல பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்கு பேரு லக்னம் அப்படின்னு பேரு. அப்போ ஒரு மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீச்சம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கு. ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு திருமணம் அப்படின்னு செய்யும் போது அந்த 7ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் காலபுருஷ லக்னப்படி பார்த்தா 2க்கும் 7க்கும் அதிபதியா இருப்பார். அவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறார். ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு திருமணம்னு ஒண்ணு செய்த பிறகு தன்னோட வாழ்வாதாரத்துல பொருளாதாரத்தை அழகா உயர்த்தி காட்டுது. புரியுற மாதிரி சொன்னா, மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுவதனால, கலத்தர ஸ்தானத்துல கலத்தர காரக கிரகமே ஆட்சி பெறுறதுனால அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு தன்னோட பொருளாதார நிலையை அவர் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு நிலையை உயர்த்துறதுக்கான வேலையை கண்டிப்பா செய்யும். அந்த வீட்டுல 7ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சனி. மேச லக்னத்துக்கு 7ஆவது வீட்டுல உச்சம் பெறக்கூடிய சனி. அவர் பிறப்பு ஜாதகத்துல எங்க வேணாலும் இருக்கு. இந்த ரூல் அடிப்படையா மாறாம இருக்கக்கூடிய ஒரு ரூலா இருக்கு. அப்ப மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சனி அந்த லக்னத்துக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியா வர்றாரு. மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதியும் வர்றாரு. அப்போ ஒருத்தருக்கு மேச லக்ன ஜாதகருக்கு திருமணம் செய்த பிறகு ஒரு நல்ல உத்தியோகம், ஒரு நல்ல தொழில், நல்ல வருமானத்தை ஏற்படுத்துற தன்மையை அது உறுதியா செய்யுது. அந்த சனி அவங்க பிறப்பு ஜாதகத்துல 6, 8, 12 எங்க இருந்தாலும் அந்த ஜாதகர் திருமணம் செய்த பிறகு தன்னோட வாழ்வாதாரத்துல பொருளாதாரத்தை உயர்த்தி, உத்தியோகம், தொழிலை உயர்த்தி தன்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல லாபகரமான வாழ்க்கையை கண்டிப்பா வாழ வைக்குதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த சனிய தசாநாதனா இருந்துட்டா, மேச லக்னத்துக்கு சனி தசாநாதனா வந்துருச்சு அப்படின்னா அந்த சனி திசையில அவருக்கு ஒரு நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், அங்கீகாரத்தை கொடுக்காம கண்டிப்பா போறதில்லை. அதே நேரத்துல மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி உச்சம் பெறக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால தனக்கு நல்ல சம்பாத்தியத்தை செய்யக்கூடிய மனைவிதான் தன்னோட வாழ்க்கை துணையா வர்றாங்க. அப்ப தன் மனைவிக்கும் நல்ல தொழில், உத்தியோகம், வருமானம்னு ஏதாவது ஒரு வழியில பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான சூழ்நிலையை அந்த சனி கண்டிப்பா தருது. அந்த மேச லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலத்தர ஸ்தானத்துல சூரியன் நீச்சமாயிடுறாரு. அந்த சூரியன் மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாவும் வர்றாரு. இயல்பாவே மேச லக்னத்துக்கு ஒரு புத்திர தோஷத்தை கண்டிப்பா தருது. 80% பேருக்கு மேச லக்னத்துக்கு ஒண்ணு குழந்தைகளால் ஒரு வருத்தம், வலி, வேதனை இல்லாம போறதில்லை. நிறைய பேருக்கு திருமணத்துக்கு அப்புறம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போற மாதிரி சில சூழ்நிலைகளும் உருவாகுது. அல்லது ஏதேனும் ஒரு வழியில மன அழுத்தம், மன குறைபாடுகளை ஏற்படுத்துது. அப்ப அந்த 5ஆவது வீட்டு வேலையை அந்த சூரியன் 7ஆம் பாவத்துல நீச்சம் பெறுவதனால கண்டிப்பாக தகுதி குறைக்கிற வேலையை செய்யாம போறதில்லை. அப்ப சூரியன் அப்படிங்கிறவர் ஒரு தந்தைக்கு காரகிரகமா ஆகிறார், அல்லது மாமனாரை குறிக்கக்கூடிய காரகிரகமா இருக்கு. மேச லக்னம் நாம் பார்த்த நிறைய ஜாதகங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் உதவி இல்லாம போகுது,
அல்லது தந்தை பொறுப்பில்லாம இருக்கிறார், அல்லது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு முறையில தேவையில்லாத பிரிவினை பிரச்சனைகளை கண்டிப்பா தருது, அல்லது தந்தை தகுதி குறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி சில சூழ்நிலைகள் இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்த பிறகு கண்டிப்பா ஏற்படுது. அப்போ ஒரு மேச லக்னத்துக்கு திருமணத்துக்கு பிறகு தன் மனைவி வந்த பிறகு அந்த ஜாதகர் தன் மனைவியை உயர்வாகவும் தன் தந்தையை தகுதி குறைவான சில செயல்பாடுகளை செய்ய வைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை கண்டிப்பா ஏற்படுத்துது. இதை நீங்க ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நீங்க அணுகும் போது இந்த விதிமுறையை அணுகி பாருங்க. 80% ஜாதகங்களுக்கு இந்த விதிமுறை கண்டிப்பா பொருந்தது. இதுக்கு தசா புத்தி அந்தரம்னு இருக்கு. அந்த தசா புத்தி அந்தரங்களா இருந்தா அந்த காலத்துலதான் அந்த சம்பவத்தை அது கண்டிப்பா செய்ய வைக்குது. ஒரு மேச லக்னத்துக்கு சுக்கிர தசையை இருந்து திருமணம் பண்ணி பாருங்க. அந்த சுக்கிர தசை அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை அழகா அமைச்சு கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம வாடிக்கையாளருடைய ஒரு ஜாதகம் மேச லக்னம். அந்த மேச லக்னத்துக்கு அவருக்கு பிறந்த காலத்துல இருந்து இப்ப அவருக்கு நடக்கிற தசை சுக்கிர தசை. இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாரு, நல்லா படிச்சு ஒரு நல்ல தொழிலுக்கு போறாரு. தொழிலுக்கு போன பிறகு ஒரு நல்ல நிர்வாகத்துல உட்காரும் போது அந்த நிர்வாகம் சார்ந்த தொழில் செய்யற இடத்துல தனக்கு ஒரு பெண் விருப்பப்பட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்யறாரு. அந்த பெண் இவரை விட 10 மடங்கு நல்ல வசதியான இடத்துல திருமணம் செஞ்சு இந்த ஜாதகரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்து. அப்போ ஒரு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா கலத்தர ஸ்தானம் மட்டும் இல்ல, எல்லா பாவத்துக்கும் இந்த மாதிரி பலன் பார்க்க முடியும். புரியுற மாதிரி சொன்னா ஒரு 9ஆம் பாவம் எடுத்துக்குவோம். அப்போ 9ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. 7ஆம் பாவத்துல சூரியன் நீச்சம் பெற்றாலும் 9ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய ஒரு தன்மையை தருது. மேச லக்னத்துக்கு இயல்பாவே தந்தை தகுதி குறைஞ்ச, திருமணத்துக்கு பிறகு தகுதி குறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் திருமணத்துக்கு முன்ன பெரிய லெவல்ல ஒரு பொருளாதாரத்துல வாழ்ந்துட்டு போறாங்க, ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதையோட வாழ்ந்துட்டு போறாங்க. ஏன்னா மேச லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு ஆட்சி ஆகிறார். அதுல 10ஆம் பாவம் ஒண்ணு எடுத்துக்கும். ஒரு மேச லக்னத்துக்கு 10ஆம் பாவமும் எடுத்துக்கும். அப்ப 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அந்த இடத்துல நீச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு. அந்த இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி. அப்ப இந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாயா இருக்கிறதுனால மேச லக்னம் எப்பவுமே ஒருத்தரை சார்ந்து வாழாம தனிச்சு தன்னோட வாழ்க்கையில முன்னுக்கு வர்றாங்க. தன்னோட சுய முயற்சியால, தன் சுய உழைப்பால யாரையும் சார்ந்து வாழாம தன்னிச்சு மேல வர்றாங்க. அதே நேரத்துல சகோதரங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இந்த மேச லக்னம் நல்ல தகுதி உயரத்துல வேலை செய்யும். ஒரு மேச லக்ன ஜாதகம் வீட்டுல தலைப்பிள்ளையா பிறந்துட்டால் அந்த ஜாதகருக்கு கீழே எத்தனை உடன்பிறப்புகள் இருந்தாலும் அந்த உடன்பிறப்புகளை தன் வாழ்க்கையில சமநிலைக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் இந்த மேச லக்ன ஜாதகம் எடுத்தே தீரும். இதை நீங்க காமனா மேச லக்னம்னு சொல்லும்போது அந்த லக்னத்துக்கான பலனை சொன்னாவே போதும். மேச லக்னம் அண்ணன் தம்பி உறவுகளை வளர்க்கறதுல அதிகமான கவனம் செலுத்துறதுக்கான வேலை செய்யுது. எத்தனையோ குடும்பங்கள், கூட்டு குடும்பங்கள்ல மேச லக்னம் தலைப்பிள்ளையா பிறந்து அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து எல்லா நல்லதையும் செய்யறதுக்கான அமைப்பை இந்த மேச லக்ன ஜாதகம் வச்சிருக்கு. அப்ப மேச லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு நீச்சமாகிறார். இவர் என்னதான் சம்பாதிச்சாலும் பாருங்க, 5ஆம் அதிபதி 7 நீச்சமாயிடுவாரு. புத்திரகாரகனான குரு 10ஆம் இடத்துல நீச்சமாயிடுவார். அப்ப இயல்பாவே மேச லக்னத்துக்கு ஒரு புத்திர தோஷத்தை தருது. இவங்க தொழில நல்ல உயர உயர குழந்தைகள் மேல அக்கறை இல்லாம போயிடுறாங்க. தன் பிள்ளைகள் மேல கவனம் செலுத்த முடியாம போறாங்க. பதவி, உத்தியோகம், உயர்வு நல்ல நிலைமைக்கு போய் தொழில நல்ல பேரு புகழ் எடுக்கிறாங்க, சமுதாயத்துல நல்ல பெருமையோட வாழ்றாங்க. ஆனா அந்த 10ஆம் பாவத்துல குரு நீச்சமாகிறதுனால இவங்க தொழில வளரும் போது பிள்ளைகளோட வாழ்வாதாரத்துல கவனக்குறைவா இருக்காங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, பிள்ளைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குதா, அல்லது பிள்ளைகளோட வாழ்வாதாரத்தை சரியா அமைச்சு கொடுக்குறோமான்னு பிள்ளைகளோட விஷயத்துல கவனம் செலுத்த முடியாம போற சில சூழ்நிலைகளும் இது இயல்பா உருவாக்குது. இன்னொரு உதாரண ஜாதகம் சொன்னா ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் எடுத்துக்குவோம். அப்ப விருச்சிக லக்னத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம், 7ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன். இவங்களுக்கு திருமணம் செய்த பிறகு மாமியார் மருமகள் சண்டை இயல்பாவே வருது விருச்சிக லக்னத்துக்கு. ஏன்னா 7ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன், 7ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அப்ப விருச்சிக லக்னத்துக்கு திருமணம் செய்யக்கூடிய காலத்துல மாமியார் மருமகள் சண்டை வருங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லி வைக்கலாம். விருச்சிக லக்னம் 80% நபர்களுக்கு மாமியார் மருமக சண்டை திருமணத்துக்கு பிறகு வராம போறதில்லை. அப்ப யாரோட கை அங்க ஓங்கி நிற்கும் அப்படின்னா சந்திரன் சொல்லக்கூடிய தாயாரோட கை ஓங்கி நிற்கும். அப்போ சுக்கிரன் அங்க ஆட்சி பெற்றாலும் சந்திரன் அங்க உச்சம் பெறறதுனால மாமியாரோட கை ஓங்கி நிற்கும் போது மருமகள் அனுசரிச்சு போனா அந்த பிரச்சனைகள் பெரிய லெவல் இல்லாம பண்ண முடியும். அதே மாதிரி நாத்தனாருடைய சண்டை, நாத்தனார் சண்டை அப்படின்னா
ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவிக்கும் உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் சில மன வருத்தங்கள் மனசங்கடங்களையும் கண்டிப்பா தருது. அல்லது இவங்களோட திருமண வாழ்க்கையில ஆணா இருந்தா மாமியாரோட தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்தை வச்சு அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல, லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல, லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல ஆட்சி உச்ச நீச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கண்டறிஞ்சு அந்த லக்னத்துக்கு பலன் சொன்னாவே பொது பலனாவே இது 80% பலன் ஒத்து போகுது. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதுல எந்த பாவத்தினுடைய பலன் நமக்கு பிரச்சனையா வருதோ, உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக லக்னம்னே வச்சுக்குவோம். 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். இவங்க இயல்பாவே சிவன் வழிபாடு செய்யறதுனால அண்ணாமலையார் வழிபாடு, அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் போறது, அண்ணாமலையார வழிபாடு செய்யறது, ஜோதி ரூபமான வழிபாடுகள் செய்யறது, தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி வழிபாட்டால தொழில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி பண்ண முடியும். ஜோதிடத்துல பரிகாரத்துக்கு வழிபாட்டுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. அப்படி நிறைய விதிமுறைகளை பார்த்து நம்ம குழப்பிக்காம ஒரு பாவத்தினோட பிரச்சனை, ஒருத்தருக்கு தொழில பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு விருச்சிக லக்னமா இருந்தா 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். அந்த சூரியனோட அதிதேவதைகள் வழிபாடு செய்யும் போது அந்த தொழில் இருக்கிற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரியாயிடும். அப்போ ஒரு விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். அப்போ ஒரு விருச்சிக லக்னம் குழந்தை பிறந்தது அப்படின்னாவே அந்த குழந்தைய வளர்க்கிற பொறுப்பை தன் மனைவி கிட்ட கொடுக்கும் போது 100% அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியை சிறப்பான நிலைமைக்கு கொண்டு வராங்க. விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். 7ஆம் அதிபதி 5ல வந்து உச்சம் பெறுவார். அந்த உச்சம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன் தன் பிள்ளைகளோட விஷயத்துல, பிள்ளைகளோட படிப்பா இருக்கட்டும், பிள்ளைகளோட ஆரோக்கியமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலமா இருக்கட்டும், தன் மனைவி தலையீடு இருக்கும் போது அந்த பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அந்த வீட்டுல நீச்சமாகிற கிரகம் யாருன்னா புதன். 5ஆம் பாவத்துல நீச்சமாகக்கூடிய கிரகம் யாருன்னா புதன். அப்ப அந்த புதன் 5ஆம் பாவத்துல நீச்சமாகுது அப்படின்னாவே பிள்ளைகளோட படிப்புல மந்த நிலை வரலாம், பிள்ளைகளுக்கு கல்வியில கவனக்குறைவுகள் ஏற்படுது, அதனால ஜாதகருக்கு மன அழுத்தம் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துது. அப்ப அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, 5ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனோட அதிதேவதைகளை வெளிப்படும் போது புத்திர தோஷமே இருந்தாலும், ஒரு விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் தாமதமாகுது, மருத்துவம் செய்தும் குழந்தை பிறக்கல அப்படின்னா 5ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனோட காரக தேவதைகள், சுக்கிரனுக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு, அந்த சுக்கிரனோட தெய்வ வழிபாடு செய்யும் போது 100% அந்த புத்திர தோஷத்தையும் குறைக்கிற தன்மை அந்த சுக்கிரனுக்கு உண்டு. அப்போ ஒரு பாவகத்துல ஆட்சி உச்சம் நீச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னு தெரிஞ்சு அந்த பாவகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதான அதிதேவதைகளை வழிபாடு செய்யலாம். இது உறவு முறைகளுக்கும் சரியா வருது. 5ஆம் பாவத்துல புதன் நீச்சம், ஒரு விருச்சிக லக்னம் வச்சுக்குவோம், 5ஆம் பாவத்துல புதன் நீச்சம் ஆகுது, அதிக நண்பர்கள் கிட்ட இவங்க நெருக்கமா இருக்கக்கூடாது. இவங்களுக்கு மேக்சிமம் தாய்மாமன் சீர் செய்யற பாக்கியம் இல்லாம போகுது. அப்ப தாய்மாமன் உறவுகள், இந்த ஜாதகர் விருச்சிக லக்னத்துல ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா தாய்மாமனோட வளர்ச்சியோ வாழ்வாதாரமோ குறையும். 4 தாய்மாமன் இருக்காங்கன்னா அதுல எந்த தாய்மாமன் அப்படின்னு, எந்த தாய்மாமன் இந்த குடும்பத்து மேல அளவு கடந்த அன்பு பாசம் அக்கறையா இருக்கிறாரோ அந்த தாய்மாமனோட வாழ்க்கை வாழ்வாதாரம் ஏதோ ஒரு வழியில பாதிக்க போகுது. அல்லது அந்த பிள்ளைகளுக்கு சீர் செய்யற காலத்துல தாய்மாமன் தலைமை தாங்க முடியாம போகுது. அந்த வீட்டுல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். இந்த பிள்ளைக்கு எந்த சுபகாரியமா இருந்தாலும் ஒரு அத்தை உறவை கூப்பிட்டு முன்னிறுத்தணும், பெரியம்மா உறவுகளை கூப்பிட்டு முன்னிறுத்தணும். அப்போ ஒரு ஜாதகத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம், ஒரு பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் எந்த பாவத்துல உச்சம் பெறுதோ அந்த பாவகத்துல அந்த கிரக காரக உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரும்போது அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியுது. நீச்சமாகிற கிரக உறவுகள் நீங்க என்னத்தான் அன்பு காட்டினாலும், எவ்வளவுதான் முக்கிய கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள முதன்மைப்படுத்தினாலும் அந்த உறவுகள் ஒரு சுபகாரியத்துல காயப்படுத்தாம போறதுங்கிறது ஜோதிடத்துல உள்ள ஒரு சூட்சமம். அப்ப காலபுருஷ ராசிப்படி 12 ராசியில எந்தெந்த பாவத்துல எந்தெந்த கிரகம் ஆட்சி உச்சம் ஆகுதுன்னு பார்க்கணும், நீச்சமாகுதுன்னு பார்க்கணும். அது லக்னத்துக்கு எந்த பாவமா இருக்குதோ அந்த பாவத்துல அந்த கிரகங்களால தான் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழியோ கண்டிப்பா கிடைக்கும். இன்னொரு உதாரணம் சொல்ல போனா ஒரு மகர லக்ன ஜாதகம்னு வச்சுக்கணும். மகர லக்னம் அப்படின்னா 7ஆம் இடத்துல நீச்சமாக குடிக்கிறாங்க செவ்வாய். இதுல ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா 80% ஆண்களுக்கு சகோதரன் இல்லாத வீட்டுல பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது மனைவி கூட பிறந்த சகோதர உறவு இல்லாம ஒரே பெண்ணு 2 பெண்ணு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கிற மாதிரி இடத்துல மகர லக்னத்துக்கு மேக்சிமம் பொண்ணு அமையுது. ஏன்னா 7ஆம் பாவத்துல செவ்வாய் நீச்சமாயிடுறாரு, அந்த இடத்துல குரு உச்சமாகிறார். ஒரு மகர லக்ன ஜாதகம் திருமணம் செய்வதற்கு வரைக்கும் வாழ்வியல பெருசா ஒரு வளர்ச்சி இல்லாம, பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாம, சேமிப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதே ஒரு திருமணமான நாள் முதல் அவங்களோட ஜாதகத்துல அந்த பொருளாதார வளர்ச்சியை படிப்படியா உயர்த்துது. அதுல எந்த கிரகம் எப்படி பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு மகர லக்னம்
திருமணம் திருமணம் செய்து வைக்கிற வரைக்கும் பொருளாதாரத்துக்கு நிறைய சிரமப்படுறாங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி பெரிய லெவல்ல கொண்டு போய் விடுது. அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த பாவத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சமாகுதுன்னு கண்டறிஞ்சு அதுக்கான வழிமுறைகளும் அதுக்கான வழிபாடுகளும் செய்யும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருந்து விடுபட முடியும். இதுக்கு பெரிய விதமான விதிமுறைகள்லாம் எதுவும் கிடையாது. உங்க ஜாதகத்துல எந்த பாவத்துல எந்த கிரகம் நீச்சம், எந்த கிரகம் உச்சம், எந்த கிரகம் ஆட்சி, அது எந்த பாவத்துல இருக்குதுன்னு கண்டறிஞ்சு அதுக்கான வழிபாடு முறைகளை சரியா செய்யலாம். உங்க ஜாதகத்தில் ஏதேனும் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை பதிவு பண்ணி உங்க கேள்வியை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.